அன்பர்களே, நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம். இது பொதுவான பலன்கள். சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும். இதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு பாருங்கள். எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும். அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம். பாருங்கள். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 18/6/2025 புதன்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எந்த அளவு உழைத்தீர்களோ அதற்கு சற்றும் குறையா ஊதியத்தை பெறும் நாள். லாபம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு வாய்ந்த ஒன்றை குறைந்த விலைக்கு இன்று நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கவனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் நுண்ணறிவை காட்டி எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் நாள். பாராட்டுகள் குவியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசியில் தெரியும் முக்கியமான அந்த ஒன்றை விட்டுவிட்டோமே என்று. என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் நீங்கள் செய்யும் வேலை விஷயத்தில் இருப்பதால் செய்யும் வேளையில் கூடுதல் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு போட்டி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றீர்கள். காரணம், இன்று அதிர்ஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு மேல் உள்ளவர் மறந்து விடுவார் இன்று. அதனால் கிடைக்க வேண்டிய ஒரு நன்மை கிடைக்காமல் போகும் என்று காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுவதால் கவனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஒரு புது செயல், ஒரு புது தொடக்கம் இன்று நல்லபடியாக நடக்கின்றது. நல்ல நாள் இந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தத்துவ விவாதம் நீங்கள் செய்யக்கூடாது. செய்தால் உறவில் விரிசல் ஏற்படலாம்.
இந்த விஷயத்தில் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சொல்ல வேண்டிய ஒரு தத்துவத்தை சொல்லுகின்ற முறையில் சொல்லி நல்ல பெயரை எடுப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லா விஷயங்களில் தலையிடக்கூடாது. தேவையில்லா இடங்களுக்கும் செல்லக்கூடாது. இதில் கவனம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். விரோதம் மறையும் நாள். பல நட்புகள் துளிர்க்கும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஒரு நன்மையை பெறுவதற்காக. அதற்கு உரிமை உடையவர் நீங்கள் தான். எனவே அந்த உரிமையில் நிற்கின்றீர்கள். வெகு வெகு தாமதமாக வருகின்றது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் செய்யும் ஒரு வேலை ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத்தந்து உங்கள் புகழ் கூடுவதாக காட்டுகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. மற்றும் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் நற்பலன்கள் நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு வேலை இன்று உங்களால் நடத்தப்படும். வேறு வழியின்றி நீங்கள் விரும்பியதை விட்டு கொடுக்க வேண்டிய நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். அந்த வெற்றியும் சாதாரண வெற்றி அல்ல, சிறந்த வெற்றி. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சமும் பயன் தரா ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மும்முரமாக செய்வதாக காட்டுகிறது. எந்த காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன் இதை செய்யலாமா வேண்டாமா என்று பார்ப்பது நல்லது. இன்று மிக மிக நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள். அந்த வெற்றியை உங்கள் பேச்சின் மூலம் நீங்கள் வழங்குவீர்கள். நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் இன்று கவனம் தேவை. ஏனென்றால் நீங்கள் என்னவோ சரியாகத்தான் பேசுவீர்கள். ஆனால் கேட்போர் சற்று தரக்குறைவாக பேசிவிட்டார், மரியாதை கொடுத்து பேசவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடும். கவனம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உயர்ந்த எண்ணங்கள் உதயமாகும் நாள். நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே பெருமை கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கடினமான வேலை உங்களுக்கு. எதில் நியாயம் இருக்கிறது, எதில் நியாயம் இல்லை என்பதில்
ஒரு தெளிவு பிறக்காத நாள் இந்த நாள் உங்களுக்கு. கவனம் வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லா ஒரு செய்தி உங்களிடம் வந்து சேருகிறது. அந்த செய்தியால் பலனில்லை, ஆனால் கொஞ்சம் வருத்தம் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவீர்கள். ஒருவேளை அது உத்தியோக உயர்வாகவும் இருக்கலாம். நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.